ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான சூப்பரான நான்வெஜ் பிரியர்களுக்கு ரொம்பவே பிடிச்ச நண்டு கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பற்றி பார்க்க போகிறோங்க. நண்டு கிரேவி செய்ய நான் பாருங்கள், இப்போ 1 கிலோ நண்டு எடுத்து நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். 4 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, பூண்டு, கொஞ்சம் சால்ட்டு, மிளகு, சோம்பு, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சின்ன வெங்காயம், கொஞ்சம் தேங்காய் துருவல், இது எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், நண்டை மட்டும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 5 or 6 டைம்ஸ் நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். இப்போ ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிக்கோங்க. நல்ல எண்ணெய் மட்டும்தாங்க கம்பல்சரி யூஸ் பண்ணணும். நண்டு வறுவலுக்கு நல்லெண்ணெய் தான் ரொம்பவே பெஸ்ட்டு, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதில் பாருங்கள், இப்போ சோம்பு, கருவேப்பிலை, ஆனியன் போட்டிருக்கேன். பாருங்கள், சோம்பு பொரிய விட்டுட்டு கருவேப்பிலையை போட்டு ஆனியனை போட்டு நம்ம வதக்க வேண்டியதான். ஆனியன் நல்லா வதங்கட்டும். நல்லா வதக்கிட்டே இருங்க. வதங்கினதுக்கப்புறம் சால்ட்டு சேர்த்துக்குங்க. அதுக்கு தேவைப்பட்ட, அதாவது கிரேவிக்கு தேவைப்பட்ட சால்ட்டை போட்டு அதையும் சேர்த்து ஒன்றா வதக்குங்க. இப்போ ஆனியன் வதங்கினதுக்கப்புறம் தான் தக்காளி சேர்க்கணும். வதங்கட்டும், ஆனியன் வதங்கட்டும். பாருங்கள், நல்லா ஆனியன் வதங்கிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பழங்களை அதில் சேருங்க. தக்காளி நல்லா பழமாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். காயாக எடுக்க வேண்டாம். இப்போ நான் 4 பழம் எடுத்திருக்கேன். 1 கிலோவுக்கு 4 பழம் எடுத்துருக்கேன். நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகிருச்சு. பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் தான் நண்டை அதில் நம்ம ஆட் பண்ணணும். இப்போ கழுவி வச்சுருக்க நண்டை அதில் சேருங்க. சேர்த்து அதையும் ஆயிலோடு சேர்த்து நல்லா வேக வைக்கணும். ஆயிலே கொஞ்சம் நேரம் வேகணும் நண்டு. இப்போ பாருங்கள், ஆயிலில் நல்லா வேகுது. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் ஆயிலே வேகட்டும். இப்போ இந்த ஸ்டேஜ் வந்துருச்சு. பாருங்கள், நல்லா ஆயிலில் ஓரளவு வெந்துருச்சு. இதுக்கப்புறம் தான் இதுக்குள்ளார நம்ம என்ன செய்யணும்னா, தேங்காய், பூண்டு, மிளகு, சோம்பு நானே நம்ம நல்லா அரைச்சி வச்சுக்கணும் மிக்சியில். இப்போ அதை அதில் ஆட் பண்ணுறோம். தேவையான வாட்டரை அதில் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள், மல்லித்தூளெல்லாம் அப்புறம் தான் ஆட் பண்ணணும். இப்போ பாருங்கள், தேங்காயை நம்ம ஊற்றி அதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு தனி மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மல்லித்தூள். மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன்னா மல்லித்தூள் 1 ஸ்பூன் போட்டால் போதும். கிரேவிக்கு குழம்பு வைக்கணும்னா நீங்கள் ஈக்குவலாக ஆட் பண்ணிக்கணும். குழம்புக்கு இதே தாங்க, இதே பக்குவம் தான். பட் நீங்கள் நிறைய மசாலா பொருளை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும். வாட்டரை அதிகமாக ஊற்றிக்கணும். தேங்காயெல்லாம் கொஞ்சம் கூட சேர்த்துக்கணும். அவ்வளோதான். கிரேவிக்கு இந்த அளவு தான் சேர்க்கணும். இது நண்டு வேகணுங்கிறதுக்காக நான் கொஞ்சம் வாட்டரை ஆட் பண்ணுறேன். பாருங்கள், கொஞ்சமாவது வாட்டர் இருந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நம்ம நண்டு வெந்து வரையில் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், வெந்துருச்சு. கிரேவி நல்லா வெந்துருச்சு, ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ இதோடு நம்ம இறக்கிடக்கூடாது. இப்போ சிம்மில் வச்சு இன்னும் கொஞ்சம் ஆயில் வேணுன்னா நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நம்ம நல்லா ஒரு 5 நிமிஷம் கிண்டிகிட்டே இருக்கணும். பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வந்துருச்சு. பாருங்கள், நண்டு கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பார்க்கையிலே சாப்பிடணும் போல் இருக்குது. ஏன்னா எனக்கும் நண்டுனா ரொம்ப பிடிக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம அபிநயா பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லியை சேர்த்துக்கோங்க. ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணுறேன். பாய்.